இல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னாலே குட்டி குழந்தைக்கு கூட பட்டு ஞாபகம் வருது. பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் தான் ஞாபகம். ஆமா, கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு, போட்டிருக்க ட்ரெஸ் யூனிஃபார்ம், அதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல வரது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய போராளி, பெரிய தமிழர்களுக்காக போராடின பெரிய மா வீரர் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஆமா, பால் பாக்க இன்டெலெக்சுவலா இவ்வளவு படிப்பு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மக்களுக்காக போராடுறதுக்காக காங்கிரஸ்ல போய் இணைகிறாரு. இல்ல, ஆள் பார்க்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட்டா இருப்பாரு, ரொம்ப என்ன சொல்றது ஜென்டிலா இருப்பாரு. ஆனா அவருடைய அந்த வீரம் பாத்தீங்கன்னா யாராலையுமே அதை பீட் பண்ண முடியாது. அதான் வந்து யாரையும் குறைச்சு இட போடாதீங்கன்றது, முகத்தை வச்சோ தோற்றத்தை வச்சோ. ஒரு பெங்காலியோட பேரை தமிழகத்துல தன்னோட பேருக்கு பின்னாடி வைக்கிறாங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து அந்த பேருக்கு பின்னாடி வைப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்களோட மனதுல இடம் பிடிச்சிருக்கிறாரு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் அகிம்சை வழியில் நான் செல்ல மாட்டேன், ஆயுதம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி, ஆயுதம் தான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி ஒரு மனைவி தான் பெற்ற பிள்ளையை கை குழந்தையோட விட்டுட்டு தன் நாட்டுக்காக ஒருத்தர் வந்து போராடி இருக்கானா அவன் எவ்வளவு பெரிய மாவீரனார். அப்புறம் கடைசி வரை அவர் திரும்ப போய் பார்க்கல, அந்த மனைவியும் போய் பார்க்கல, அந்த குழந்தையும் போய் பார்க்கல கடைசி வரை. இதை வந்து அனிதா போஸே பதிவு பண்ணியிருக்காங்க. எங்க அப்பா வந்து நான் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போன வார்த்தை இது. இப்போ ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாட்டு மக்கள் நானே பார்த்துருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு நாட்டு மக்கள் அவங்க இனத்தை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்க நாட்டை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்க மொழியை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஜெர்மன் மொழி, ஜப்பானிய மொழி அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாட்டோட இறையாண்மை விட்டு கொடுக்க கூடாது, போய் போர் செய்யறாங்க. அப்ப அந்த நாட்டு மன்னர் சொல்றாரு, ஜப்பான் மன்னர், நான் போர் செஞ்சா நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து உயிர் போயிடும், நான் போர் செய்ய மாட்டேன், அதனால வந்து போற நான் வந்து சரண்டர் ஆயிரேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டேன். என்னன்னா ஒரு நாட்டோட மன்னனுக்கு தன் மக்கள் மீது அக்கறை. வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் மேடம். இந்த வாரம் நம்ம வந்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ், மா வீரர். பிறந்தால் மறுபடியும் நான் பிறந்தா மனிதனா பிறந்தா நான் தமிழனா தான் பிறப்பேன் அப்படின்னு சொன்ன மா வீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தியும், அவர் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. தேவரையா கிட்ட எனக்கு ஆள் அனுப்பி விடுங்கன்னு கேட்டு அவர் இவருக்காக அனுப்பி தெற்கு சைடு தென்னகத்துல ஒரு எல்லா இடங்கள்லயுமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோ யாருன்னா தேவரையானா. ஒரு பக்கம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இருப்பார். அவரை பத்தி மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 100 இளைஞர்களை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு மா வீரனை, ஒரு போராளியை, ஒரு விடுதலை போராட்ட வீரரை, ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை, ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி சொல்கிறதுனா, எப்படின்னா அவர் வந்து அறிவுலகத்திலையும் ஒரு மாமேதை, வீரத்திலையும் எதுலையும் குறைஞ்சவர் இல்லை, விவேகம் உடையவர், இந்திய சுதந்திரத்துக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த தலைவர்கள் ஒருவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நண்பர், தமிழ்நாட்டு மீது தமிழர்கள் மீது மிகப்பெரிய ஒரு பற்று கொண்டவர். அடுத்த பிறவியில் நான் தமிழ்னா தான் பிறப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து முக்குளத்தோர் சமுதாயம் தமிழ்நாட்டில் முக்கியமாக அவங்கள வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வரைக்குமே நிறைய பேர் வீட்ல வந்துட்டு பேருக்கு பின்னாடி போஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாரும் பேருக்கு பின்னாடி முக்கியமா முக்குளத்தோர் சமுதாயத்துல போஸ்ன்னு வைப்பாங்க, சுபாஷ்னு வைப்பாங்க, சுபாஷ் சந்திர போஸ்னே வைப்பாங்க. வடநாட்டை சேர்ந்தவர். ஒரு பெங்காலியோட பேரை தமிழகத்துல தன்னோட பேருக்கு பின்னாடி வைக்கிறாங்கன்னா இந்த கம்யூனிட்டி வந்து அந்த பேருக்கு பின்னாடி வைப்பாங்க. அவ்வளவு தூரத்துக்கு வந்து மக்களோட மனதுல இடம் பிடிச்சிருக்கிறாரு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் அகிம்சை வழியில் நான் செல்ல மாட்டேன், ஆயுதம் தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி, ஆயுதம் தான் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை பத்தி இல்லை, அது ஏன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அகிம்சைன்னு சொல்லி நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், தந்தி மார்ச், குவிட் இண்டியா மூவ்மெண்ட்னு சுற்றிட்டு இருந்தார். ஆனால் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்னன்னா உலக நாடுகளை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. நீங்கள் ஜெர்மன் ஜப்பானோட அந்த இன அந்த பற்றை வந்து எந்த நாட்டையுமே நீங்கள் அடிச்சுக்க முடியாது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஊழல், லஞ்சம், என்ன சொல்றதுன்னா வந்து இப்போ காட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து தனக்குள்ளே பிரச்சனை போட்டுக்கிறது, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் அரசியல் சொல்லி இந்தியாவில் எப்படின்னு நமக்கு தெரியும். என்ன குடும்ப அரசியல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு, ஆமாம், மதவாதம், சாதிய வெறி, என்ன சொல்றீங்க, இப்போ குடும்ப அரசியல், மதவாதம், சாதிய வெறி, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இன்னைக்கு அரசியல் பார்த்தீங்கன்னா மதத்தை கொண்டு வைக்கலாம். இல்ல, இந்தியாவில் அது இருக்குதுன்னு நான் சொல்றேன். இந்தியாவில் எப்பவுமே அது இருக்குது. மதவெறி, சாதி வெறி, குடும்ப அரசியல், ஊழல், லஞ்சம். ஆமா, ஒரு இனத்துக்குள்ளே சண்டை இருக்குது, இனத்துக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, ஜாதிகளுக்குள்ள ஒற்றுமை கிடையாது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, பல பிரச்சனை இருக்குது, வறுமை இருக்குது, எல்லாமே இருக்குது இந்தியாவில். எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்குது. இது எல்லாத்தையும் எழுத்துனவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்ப எப்படி பார்க்கணும்னா அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஜெர்மனியும் ஜப்பானையும் பார்த்து ரொம்ப வியக்கிறாரு.
ஜெர்மனில் அடால்ஃப் ஹிட்லர். இப்போ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 நாட்டு மக்கள் நானே பார்த்துருக்கேன், நிறைய படிச்சிருக்கிறேன். இந்த 2 நாட்டு மக்கள் அவங்க இனத்தை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்க நாட்டை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க, அவங்க மொழியை அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஜெர்மன் மொழி, ஜப்பானிய மொழி அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க நாட்டில் ஒன்றும் இல்லை, ஜப்பானில் நடந்ததை சொல்கிறேன். ஜப்பானில் பல கோடி மக்கள் வந்து தான் வாழ்க்கையை வந்து இழந்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஹிரோஷிமா நாகசாகி அந்த உலகப்போர் 2ல் அப்போ ஜப்பானுடைய ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்ட பிறகு, அணு ஆயுதத்துக்கு குண்டு போட்ட பிறகு அந்த நாட்டு மக்கள் கொத்தா செத்தா கூட நாட்டு மக்கள் சொல்கிறாங்க, இந்த மன்னர் வந்து நீ போ, தைரியமாக போய் போர் செய், இன்னும் எத்தனை பேர் வேணாலும் நாங்கள் சாகுறோம், நம்ம நாட்டோட இறையாண்மையை விட்டு கொடுக்கக்கூடாது, போய் போர் செய்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு மன்னர் சொல்கிறார், ஜப்பான் மன்னர், நான் போர் செஞ்சால் நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து உயிர் போயிடும், நான் போர் செய்ய மாட்டேன், அதனால் வந்து போரை நான் வந்து சரண்டர் ஆயிரேன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டார். அப்போ என்னன்னா, ஒரு நாட்டோட மன்னனுக்கு தன் மக்கள் மீது அக்கறை, மக்களுக்கு தன் நாட்டின் மீது அக்கறை, இப்படிப்பட்ட சூழல் இருந்திருக்கு ஜப்பான்ல. இதெல்லாம் வந்து நேதாஜி பார்க்குறாரு, அந்த இளமை காலத்தில் பார்க்குறாரு, அந்த உலகப்போர் நேரத்தில் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது உலகப்போர் 1லேயே அப்படிதான், எல்லா காலத்துலையுமே அந்த நாட்டு மக்களோட பற்ற பார்க்குறாரு. உலகப்போர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறாரு, ஃபீல்டில் சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாரு, ஐஎன்ஏ என்ற இந்திய நேஷனல் ஆர்மி படையை கட்டி. அப்போ ஜெர்மனியில் பார்க்குறாரு அடால்ஃப் ஹிட்லர் எப்படி நடத்துறாரு. அங்கே இருக்கக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர் வந்து நம்ம டிக்டேட்டர்னு சொல்கிறோம், சர்வாதிகாரின்னு சொல்கிறோம், ஆனால் ஜெர்மனுக்கு அவர் சிறந்த தலைவர், அதை மாற்றுக்கிறது கிடையாது. உலகத்துக்கு வேணா அவர் வந்து சர்வாதிகாரியாக இருக்கலாம், ஜெர்மனுக்கு அவரை மாதிரி எக்கனாமிக் பாலிசி, அவரை மாதிரி பொருளாதார கொள்கை, அவரை மாதிரி நிர்வாகம், அரசை யாரும் நடத்த முடியாது. கல்வியிலேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஜெர்மனியில் அவர் வாழ்ந்த காலத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் கம்பேர்ட் டு ஆல் தி அதர் வேர்ல்ட் ப்ராடக்ட்ஸ். அப்போ அதெல்லாம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப வியப்பு ஏற்படுத்துது ஜெர்மனி, ஜப்பான். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டை இது மாதிரி கட்டமைக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அப்போதான் வந்து நீங்கள் அவர் வாழ்க்கை ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா பெரிய ரிச் ஃபேமிலி, பெரிய பணக்கார குடும்பம். அவர் குடும்பம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் கல்வியை முதல்ல சொல்கிறேன் குடும்பத்தை பற்றி. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பெரிய லிட்ரேட்டு, பெரிய மெத்த படித்தவர்கள், பெரிய அறிஞர்கள் அவங்க அம்மா அப்பாவும். அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு ரிச்சான பையன் யார், சுபாஷ் சந்திர போஸ். அவர் குடும்பம் ஒரிசால தான் பிறந்தார். அவர் பெங்காலி ஃபேமிலி, ஒரிசால பிறந்தார். ஒரிசாலே பெங்காலிகள் இருக்கிறாங்க. அப்புறம் புலம்பெயர்ந்து கல்கத்தா போகிறாங்க, வெஸ்ட் பெங்காலில். அவர் படித்த ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல், யூரோப்பியன் பேப்டிஸ்ட் மிஷனரி ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. யார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இப்போ அவர் படித்த பிரசிடென்சி காலேஜாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தாவில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜில் போய் படிக்கிறாரு, யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் அது, அங்கே போய் படிக்கிறாரு. அப்போ என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து படிக்கிற காலங்களே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து படிப்பு மேலே நாட்டமே இல்லை. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சா கூட படிப்பில் நாட்டம் கிடையாது. அவர் உலக அரசியலை பார்ப்பது, இந்திய அரசியலை பார்ப்பது, பிரிட்டிஷ் வந்து எப்படி இந்தியாவை ஒடுக்குறாங்க, அடக்குறாங்க, அந்த இம்பீரியலிசம், அந்த கொலோனியலிசம், அந்த இந்தியாவை வந்து எப்படி வந்து ஆங்கிலேயர்கள் ஒடுக்குறாங்க, அடக்குறாங்கன்றத ஆரம்பத்திலிருந்தே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பார்த்துக்கிட்டே வர்றாரு, குழந்தையிலேருந்தே பார்க்குறாரு. அப்போ என்னன்னா, அவர் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்குள்ள வந்து ஒரு தேசிய அந்த ஒரு வெறி வந்து ஒரு வருது. தேசிய அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா தாகம், நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தரணுன்ற வெறி இளமையிலே வந்துருச்சு, அவருக்கு குழந்தை பருவத்திலே வந்துருச்சு. அப்போ கல்லூரி முடிக்கும் போது எல்லாம் கல்லூரி முடிச்சு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், சொத்து பார்க்கணும், சுகம் பார்க்கணும் தான் நினைப்பான். ஆனால் நேதாஜி என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் வேண்டாம், அந்த பாதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமணம்லாம் பெருசாக அவர் வந்து பண்ணணுன்ற விருப்பமே அவர் கிடையாது. அவர் படித்து முடிச்சோடனே என்ன பண்ணுறாருன்னா, தேசியவாதம், நேஷனலிசம் தான் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் நினைக்கிறான், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து ஆடம்பரமான வாழ்க்கை எம்ப்ளாய்மெண்ட் நினைக்கிறான், பிஸ்னஸ் நினைக்கிறான். ஆனால் அவர் வந்து நேஷனலிசம் தான் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட்டு, தேசியவாதம் தான் என்னுடைய பணி அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து. அப்போ இன்னொரு விஷயம், ஐசிஎஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, இந்தியன் சிவில் சர்வீசஸ்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபிஎஸ்சி இருக்குது. அந்த எக்ஸாமை பிரிட்டிஷ் காலத்தில் வந்து இங்கிலாண்டில் போய் தான் அதை வந்து கிராக் பண்ணிட்டு வருவாங்க, படித்து முடிச்சுட்டு. அதை ஃபஸ்ட் கிளாஸ் கிராக் பண்ணார். கிராக் பண்ணி இந்தியாவில் ஐஏஎஸ்க்கு இணையான போஸ்டிங் கிடைக்க வேண்டியது சுபாஷ் சந்திர போஸ். அது கிடைச்சிருச்சு அவருக்கு. இங்கிலாந்து போயிட்டார் ட்ரைனிங்க்கு, போயிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இல்லை, எனக்கு இது என்னோட வேலை கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஐஏஎஸ் ஆயிருந்தாருன்னா, ஐசிஎஸ் ஆயிருந்தாருன்னா, ஒரு சாதாரண ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஒரு சீஃப் செக்ரட்டரியோ கேபினட் செக்ரட்டரியோ ரிட்டையர் ஆயிருப்பார். ஆனால் அவர் அது எனக்கு என்னோட பாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அதான் சொல்கிற அந்த ரிசைன் பண்ணுறாரு. அதை ரிசைன் பண்ணதுக்கப்புறம் தான் வரலாற்று நாயகனாக மாறுறாரு, ஒரு நேஷனல் ஐக்கானாக மாறுறாரு, ஒரு பெரிய லீடராக மாறுறாரு. இப்போ இதான் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா, இதுல இருந்து சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை ஒரு பாடம் கற்றுக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா வேற ஏதோ ஒரு பெருசாக நடக்க போன அர்த்தம். அப்துல் கலாமுக்கு நடந்திருக்கும். அவர் வந்து ஒரு பைலட்டா முயற்சி பண்ணுவார், கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய சயின்டிஸ்ட், ஜனாதிபதி ஆயிட்டாரு. அது மாதிரி வந்து சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த சம்பவம். அது அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, உடனே வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு முழுக்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் போய் சேர்றாரு. காங்கிரஸ் கட்சியை தான் தேர்ந்தெடுக்கிறாரு முதல்ல. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கோ, அங்கேருந்து தலைவர்களுக்கோ, நேருக்கோ, சுபாஷ் சந்திர போஸ்க்கோ ஆகலை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த வயலன்ஸ் இல்லாமல் பண்ணுறது, அகிம்சை, அமைதி, போராட்டம். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பார்த்தீங்கன்னா ரகட் பாய் தான். எப்படி சொல்றதுன்னா, ஒரு போராளியாக இருப்பார். ஒரு கலவரம் பண்ணணும், சண்டை போடணும், நம்ம எதிர்த்து வரவனை வந்து நம்ம அடிக்கணும். நம்ம ஆர்மி மேன், அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி மேல அவருக்கு ரொம்ப பற்று. இல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னாலே
குட்டி குழந்தைக்கு கூட பட்டு ஞாபகம் வருது பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆமா. ஞாபகம். கையில துப்பாக்கி வச்சிருப்பாரு, போட்டிருக்க ட்ரெஸ் யூனிஃபார்ம், அதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மைண்ட்ல வர அப்பேற்பட்ட ஒரு பெரிய போராளி, பெரிய தமிழர்களுக்காக போராடின பெரிய மா வீரர் அப்படின்னு சொல்லலாம் அவரை. ஆமா, பால் பாக்க இன்டெலெக்சுவலா இவ்வளவு படிப்பு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மக்களுக்காக போராடுறதுக்காக காங்கிரஸ்ல போய் இணைகிறாரு. இல்ல, ஆள் பார்க்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட்டா இருப்பாரு, ரொம்ப என்ன சொல்றது ஜென்டிலா இருப்பாரு. ஆனா அவருடைய அந்த வீரம் பாத்தீங்கன்னா யாராலையுமே அதை பீட் பண்ண முடியாது. அதான் வந்து யாரையும் குறைச்சு இட போடாதீங்கன்றது. முகத்தை வச்சோ தோற்றத்தை வச்சோ முகம் பார்க்க ரொம்ப சாஃப்ட்டா நல்ல பையன் மாதிரி. ஆமா ஆமா. ஆனா மன வலிமை அவருக்கு ரொம்ப அதிகம், தைரியம் ரொம்ப அதிகம். அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல பயணம் பண்ணும்போது நிறைய முரண்பாடுகள் வருது. அவரால் இந்த அகிம்சை முறை ஏத்துக்க முடியல. நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட், தந்தி மார்ச், சால்ட் சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் அவருக்கு ஏத்துக்க முடியல. என்ன போராட்டம் பண்ற, நடக்கிற, போற, நிக்கிற, கத்துற, நான் அகிம்சையா இருப்பேன், நான் துப்பாக்கி கையில் எடுக்க மாட்டேன், நான் தோட்டா எடுக்க மாட்டேன், ரத்தம் பார்க்க மாட்டேன், ஆனா வந்து எனக்கு சுதந்திரம் வேணுன்றதெல்லாம் அது நடக்கிற காரியம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் வந்து தோட்டா வச்சிருக்கான், பீரங்கி வச்சிருக்கான், பெரிய போர் படைகள் வச்சிருக்கான், அவன் எதையும் செஞ்சிடறான். அப்போ உலக நாடுகளோட போர் பண்ணிட்டு இருக்கான். வேர்ல்டு வார் 1 பார்த்துருக்கான், வேர்ல்டு வார் 2 பார்த்துட்டு இருக்கான். அப்போ சுபாஷ் சந்திர போஸ் என்னன்னா அதை வந்து அவர் விரும்பலை. நம்ம வந்து இவனை எதிர்த்து நம்ம சண்டை செய்யணும், துப்பாக்கி எடுக்காமல் 100 இளைஞர்கள் எடுத்து நம்ம உயிர் பலி என்ன சொல்லி நம்ம உயிரே போனாலும் நம்ம வந்து தியாகம் செய்தாவது நம்ம சுதந்திரத்தை பெறணும், ரத்தத்தாலாவது தேசிய கொடி ஏற்றப்படணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார். அப்போ அதை வந்து காந்தி ஏற்றுக்கல. ஆனால் காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸ் சுத்தமாக பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஸோ காந்தியோட மனநிலை என்னன்னா சுபாஷ் சந்திர போஸை அரசியலிருந்தே அகற்றணும், இந்திய அரசியலில் அந்த இருக்கக்கூடாது, அவன் தலைவனாகவே வரக்கூடாதுன்னு நினைச்சாரு காந்தி. அதான் உண்மை. வரலாற்றுப்படி காங்கிரஸுடைய தலைவர் பதவி வருது 1939 நடந்த சம்பவம் அது. இப்போ தலைவர் பதவி வந்து பார்த்தா சித்தராமையான ஒருத்தர் காந்தி நிப்பாட்டுறாரு காந்தி. அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஆதரவாக தேவரையா தான் வந்து பெரிய ஆதரவு தெரிவித்து, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா தென் மாவட்டத்திலிருந்து தென்னிந்தியாவிலிருந்து ஆதரவு தந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காங்கிரஸ் தலைவராகிறார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 5வது மேயராக இருந்தார் கல்கத்தாக்கு, கல்கத்தாவோட 5வது மேயராக இருந்தார். அதுக்கப்புறம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அப்புறம் காங்கிரஸ்குள்ளே பல முரண்பாடு வருது சுபாஷ் சந்திர போஸ்க்கும் காந்திக்கும் நேருக்கும். அப்போ என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் வந்து நம்ம வெளியேறிடலாம், இந்த தலைவர் பதவியால் எந்த பிரோஜனமும் கிடையாது, நம்முடைய சிந்தனைகள் இந்தியன் நேஷனல் ஆர்மியை படை கட்டுறது, படை திரட்டி வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சண்டை செய்வது முடியாது, காங்கிரஸ்ல இருந்து முடிவெடுத்து காங்கிரஸ் வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்னு ஒன்று உருவாக்குறாரு, இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்குறாரு. சிங்கப்பூர், பர்மா, மேற்கத்திய கிழக்கு ஏசிய நாடுகளில் போய் இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்குறாரு சுபாஷ் சந்திர போஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நான் அதான் சொன்னேன், ஆளுமை தன்மை பாருங்களேன். 5வது மேயராக இருந்திருக்காரு கல்கத்தாக்கு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, அகில இந்திய தலைவராக இருந்தார் காங்கிரஸுடைய அகில இந்திய தலைவராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்தியன் நேஷனல் ஆர்மியை படை கட்டினார், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்னு ஆரம்பித்தார். இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 30-35 இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. ரொம்ப இளம் வயதிலே வந்து அவர் வயதே பார்த்தீங்கன்னா 1797 பிறக்கிறாரு. 1945 இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அது உண்மையானது நான் வந்து அதை நான் விரிவுபடுத்துறேன். அதை நான் விரிவுபடுத்துறேன். அதுக்கு வந்து சில சான்றுகள் இருக்குது. இப்போ எப்படி சொல்றேன்னா 1945 வச்சுக்கிட்டா கூட 48 வயசுல இறந்துட்டாரு. ரொம்ப இளமையால வந்து ஒரு வாழ்க்கையை வந்து திறந்துட்டாரு. முழுக்க நாடை வந்து வாழ்க்கையை வந்து இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து, சுதந்திர போராட்டத்துக்காக அர்ப்பணித்து, இந்த மக்களுக்காகவே தியாகம் செய்து வாழ்ந்த ஒரு தியாகச்செம்மல் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போ ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா அது கட்சி கொடி பார்த்தீங்கன்னா அது வந்து சிவப்பாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து அருவாள் சுத்தியல் இருக்கும். இந்த தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புலியெல்லாம் இருக்கும் அதில். அப்போ அது என்னன்னா என்ன சொல்ல வர்றார் சுபாஷ் சந்திர போஸ், அது அந்த கொடி மூலியமாக என்ன சொல்ல வர்றாரா, நான் ஒரு இடதுசாரி, நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் ஒரு பொது உடைமை சிந்தனையாளர், நான் வந்து மதவெறி பிடிச்சவன் கிடையாது, ஜாதி வெறி பிடிச்சவன் கிடையாது, மதம் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறேன் நான் கிடையாது, நான் ஒரு சோஷியலிஸ்ட், நான் வந்து ஒரு ஜனநாயகவாதி, ஜனநாயக சிந்தனையாளர். இப்போ சுபாஷ் சந்திர போஸ் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் வந்து ஜாதி வெறி, மதவெறி அரசியல், ஹிந்து அரசியல்லாம் அவர் ஏற்றுக்க மாட்டார் என்றைக்குமே. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரொம்ப ஆழமாக நான் அதில் பதிவு பண்ணுறேன். இந்த கருத்தை வந்து நான் இந்த நேர்காணலில் பதிவு பண்ணுறேன். சுபாஷ் சந்திர போஸை தயவு செய்து மதம் ஜாதியில் நீங்கள் அடக்காதீங்க. அவர் மதம் ஜாதி இனம் மொழியெல்லாம் கடந்த ஒரு சர்வதேச தலைவர், அவர் சர்வதேச ஒரு போராளி, ஒரு மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். அதனால தான் தேவரையாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது உடைமை, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு லெஃப்ட் 2 பேருமே லெஃப்ட் அந்த மாதிரியான திங்க், இடதுசாரி சிந்தனையாளர்கள் 2 பேருமே, தேவரையாவும் சரி சுபாஷ் சந்திர போஸும் சரி. அப்போ தென்னிந்தியாவுடைய ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக, தமிழ்நாட்டுடைய தலைவராகவும் தேவரையா வந்து யாரை நியமனம் பண்றாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நியமனம் பண்றாரு. 1939 சென்னை வந்து கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் தேவரையாவை அழைத்து பேச வைக்கிறாரு சென்னையில். மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் 5 லட்சம் பேரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா திரட்டுறாரு. யாருக்கு? இவருக்கு நம்ம வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ட்ரெயினில் வந்து இறங்குறாரு மதுரை ரயில்வே ஸ்டேஷனில். தேவரையா கூட்டு போய் அழைச்சிட்டு வந்து கூட்டம் போடுறாங்க மதுரையில். அதில் வந்து 5 லட்சம் பேரை திரட்டுறாரு. முக்குளத்தூர் சமுதாயத்தை, எல்லா சமுதாயமும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ரத்தத்தை குடிப்பீங்களா, உயிரை குடிப்பீங்களான்னு கேட்குறாரு
சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திரம் வாங்குறதுக்காக. அப்போ எல்லாருமே முக்குலத்தோர் சமுதாயம்லாம் சொல்லுது கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், இப்பயே கொடுக்க தயார் அப்படின்றாங்க. அதை பார்த்து நெகிழ்ச்சியாக தான் சொல்கிறாரு, நான் அடுத்த ஜென்மம் இந்த தமிழராக தான் பிறப்பேன், முக்குலத்தோர் சமுதாயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேவரையா மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணி சிறந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய் காந்தியை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து வெளியே வந்துட்டார், ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் அறிவிக்கிறாரு. அதை வச்சு தனி இயக்கமாக செயல்படுறாரு. அதான் இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து கட்டமைக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு காலங்கள். அப்போ ஒரு கல்வியை பற்றி நான் சொன்னேன், அதுக்கடுத்து அவரோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பயணத்தை பற்றி சொன்னேன். ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் தொடங்கிட்டார். தொடங்கி முழு வீச்சாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து படை கட்டுறாரு இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் தென்னிந்தியாவிலேருந்து பல லட்சம் பேர் அனுப்பிச்சி வச்சார். பசுமன் முத்துராமலிங்க தேவர் பல்லாயிரம் பேர் அனுப்பிச்சி வச்சார் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. அதில் போன ஒரு மாவீரன் தான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த வாட்டாகுடி இரணியன். வாட்டாகுடி இரணியன் மிகப்பெரிய படை தளபதி நேதாஜியோடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர், எண்ணற்ற பேர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஒரு படையில் வந்து இருந்தாங்க, முக்குலத்தோர் சமுதாயத்திலேருந்து முக்கியமாக. அப்போ நேதாஜியுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அனைத்தையுமே வந்து தென்னிந்தியாவில் செயலாக்கப்படுத்தியவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர், என்ன அதுக்கடுத்து மூக்கையா தேவர், எல்லாரும் தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இப்படியே வந்து படை கட்டி போயிட்டு இருக்கும்போது நாசி ஜெர்மனி, நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஜப்பான், அங்கே விசிட் பண்ணுறாரு, அந்த நாடுகளை போய் பார்க்குறாரு. அப்போ அடால்ஃப் ஹிட்லர் வந்து எவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, எவ்வளோ பெரிய தலைவர் அந்த நாட்களில், எவ்வளோ பெரிய ஒரு லீடர் இன்டர்நேஷனல் லெவலில், சர்வதேச அளவில். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை கூப்பிட்டு சந்திக்கிறார் அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியில். இதெல்லாம் வந்து 1939-40 டைமில் நடந்த சம்பவம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிளம்பி ஜெர்மன் போகிறாரு. பெர்லினில் போய் அடால்ஃப் ஹிட்லர் மீட் பண்ணுறாரு. அடால்ஃப் ஹிட்லர் மீட் பண்ணி பேசும்போது, நான் வந்து தலைவணங்கி நான் பார்த்து வியந்த ஒரு தலைவர்னா அது நேதாஜி தான் சொல்லி அடால்ஃப் ஹிட்லர் கை கொடுத்து பேசுகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட. ஏன்னா ஆனால் வந்து அவருடைய பாதைகள் வேற இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஜப்பானையும் ஆதரிச்சார். உலக போர்லையும் சரி, எல்லா விதமான எக்ஸசைசஸ்லையும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸாக ஆதரிச்சார். இப்போ இப்படி போயிட்டு இருக்க அவரோட காலங்கள். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நேதாஜி வந்து சிங்கப்பூரில் போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு. பர்மா, மியான்மர் இந்த மாதிரி பகுதிகளில் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்து அவர் என்னன்னா வந்து நம்ம அகிம்சை வழியில் நம்ம சுதந்திரம் பெற முடியாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி, ஒரு புரட்சி, ஒரு விதமான ஆயுத புரட்சி, ஒரு போராட்டம் செய்தால்தான் நாம் வந்து சுதந்திரம் பெற முடியுன்றதை கடைசி வரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவிரமாக நம்பினார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, ஆஸ்திரியா போய் இருக்கிறாரு, யூரோப்பிய பயணம் பண்ணுறாரு, அப்புறம் வெளிநாடுகளெல்லாம் பயணம் பண்ணுறாரு, கிழக்கு ஆசிய நாடுகள் போகிறாரு, ஜப்பான் போகிறாரு, ஜெர்மனி போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஆஸ்திரியா போகும்போது அங்கே இருக்கும்போது காதல் ஏற்படுது ஒரு பெண்ணோட. அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தான் அனிதா போஸ். இப்போ இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்க வந்து லண்டனில் இருக்காங்க. இப்போ சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவர் திருமணம் ஆயிடுச்சு கடைசியில். அப்புறம் அவருக்கு வந்து காதல் திருமணம் தான். அந்த பொண்ணோட பேர் அனிதா போஸ். அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன சொல்லிட்டு கிளம்புறாருன்னா, எனக்கு தேச போராட்டம் ஒன்று இருக்குது, என் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்வியல் நோக்கமே, நான் பிறப்புக்கான நோக்கமே அதுதான். அதனால் வந்து நீ வந்து குடும்பத்தை பார்த்துக்கோ, பிள்ளையை பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனைவி தான் பெற்ற பிள்ளையை கை குழந்தையோடு விட்டுட்டு தன் நாட்டுக்காக ஒருத்தன் வந்து போராடி இருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய மாவீரனாக இருப்பான். அப்புறம் கடைசி வரை அவர் திரும்ப போய் பார்க்கல, அந்த மனைவியும் போய் பார்க்கல, அந்த குழந்தையும் போய் பார்க்கல கடைசி வரை. இதை வந்து அனிதா போஸே பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு போன வார்த்தை இது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்னையும் பார்க்கல, எங்கள் அம்மாவையும் பார்க்கல, எங்கள் அப்பாவை நானும் பார்த்தது கிடையாது, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவை பார்க்கல, எங்கள் அம்மா கடைசியில் சொல்லிட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, தன் நாடு சுதந்திரம் பெறணுன்றதுக்காக தான் காதலிச்சு திருமணம் செய்து ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டு ஒரு மனைவியையும் தன் கை குழந்தையும் விட்டுட்டு ஐரோப்பாவில் ஆஸ்திரியாவில் விட்டுட்டு ஒரு மாபெரும் வீரன் வந்து இங்கே போராடி இருக்கான், தான் உயிரையும் கொடுத்துருக்கான், இன்னுயிர் தியாகம் பண்ணியிருக்கான், தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கான். நம்ம இறந்தாவே வச்சுக்குவோம் 1945 எவ்வளோ பெரிய போராளின்னு பாருங்க. கடைசியில் அவர் குடும்பத்தை போய் பார்க்கல, ஒரு மனைவியை பார்க்கல, குழந்தையை பார்க்கல. அந்த குழந்தைய அவரே வளர்க்கல, முதல்ல அவங்களா தான் வந்து அவங்க மனைவி தான் பார்த்து வளர்த்து நீங்கள் ஆளாக்கியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு போராளி பாருங்க. அப்போ வந்து இங்கே வந்து அவர் போராடி ஐஎன்ஏவை திரட்டி உள்ளே கொண்டு வர பார்க்குறாரு, பர்மா வழி மியான்மர் வழியாக உள்ளே வர பார்க்குறாரு. அப்போ ஹிந்து மகாசபா, இந்த ஹிந்துத்துவாதிகள் இருக்கானுங்கல்ல, இந்த ஜாதிய மதவெறி சக்திகள், இவனுங்க போய் பிரிட்டிஷ்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஐஎன்ஏவை திரட்டிட்டு வரான், அவனை உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி அதான் வந்து ஹிந்து மகாசபாக்கு எதிராக கருத்து பதிவு பண்ணியிருப்பாரு. மதவெறி சாதிவெறி சக்திகள், இந்த ஹிந்து மகாசபா கும்பல் வந்து இந்த ஹிந்து மதவெறியை பரப்பக்கூடிய இந்த தலைவர்கள், இந்த கும்பல் வந்து எனக்கு எதிராக செயல்படுது இந்தியாவில், நான் இந்தியன் நேஷனல் ஆர்மியை திரட்டி உள்ளுக்குள்ள வரும்போது அவங்க எனக்கு எதிராக செயல்படுறாங்க, அவங்க என்னைக்குனாலும் ஒழிக்கப்படணும் அப்படின்னு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸே பேசியிருக்காரு. அப்போ அது வந்து என்ன சொல்றாரு, நான் ஒரு இடதுசாரி, நான் வலதுசாரி கிடையாது, நான் வந்து மதவெறி சாதிவெறி பிடித்தவன் அல்ல, நான் வந்து உண்மையான தேசியவாதி, மக்களுக்கு சுதந்திரம் பெற வேண்டும் என்று உண்மையாக போராடிய தேசியவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால் வந்து காந்தி அவர் என்னைக்குமே ஏற்றுக்கல, இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் கடைசி கட்டத்தில் ஏற்றுக்கல, ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக் தான் கடைசி வரை இருந்தாலும். அதுக்கப்புறம் தேவரையா சுபாஷ் சந்திர போஸ்க்கு அப்புறம்
தேவரையா அதை எடுத்து செயல்படுத்தினார் நாடு முழுக்க. அப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் தேவரையா இருந்தார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா வந்து இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது அவரால் வந்து உள்ள இறங்கி அடிக்க முடியல. போக போக இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அவரை சுட்டு கொண்டுட்டாரு, அவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. இந்த மாதிரியான கதைகள்லாம் இருக்கு. இதுல எதுதான் உண்மை? இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து தாய்வானில் ஒரு பயிற்சி, அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மி பயிற்சிக்கு அவர் ஏதோ வந்து கொடுக்க போகும்போது தாய்வான் நாட்டுக்கு மேலே அந்த ஹெலிகாப்டரில் ஃப்ளைட்லேயோ போகும்போது, விமானத்தில் போகும்போது அது வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உடலில் பேர்ன்ஸ், தீக்காயங்கள் ஏற்பட்டு அவர் அந்த ஸ்பாட்லேயே வந்து உடல் சிதறி இறந்துட்டாருன்றது தான் வந்து கடைசியில் 1945 1897 பிறந்தவர், 48 வயதில் 1945 இந்த ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1949 நடந்த சம்பவத்தை நாங்கள் பதிவு பண்ணுறேன். இப்போ தேவரையா வரவேற்பு நான் சொன்னேன், தேவரையாவுக்கு அவருக்கு அந்த நட்பை பற்றி சொன்னேன், முக்குலத்தூர் சமுதாயத்துக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கு அந்த கனெக்டை பற்றி நான் எல்லாமே சொன்னேன், தமிழ்நாட்டுக்கும் அவருக்கு உள்ள தமிழர்கள் மேலே அவர் கொண்ட பற்றை பற்றி நான் சொன்னேன். இப்போ தேவரையா என்ன பண்ணுறேன்னா 1949 நீங்கள் சொல்கிற 45 இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சான்றுகள். நீங்கள் நரேந்திர மோடி அரசாக இருக்கலாம், காங்கிரஸ் அரசாக இருக்கலாம், அவரை பற்றின ஆவணங்களை யாருமே சொல்ல தயங்குறாங்க. அவரை பற்றிய இறப்பு ஆவணங்களையோ அவர் என்ன ஆனான்ற ஆவணங்களை இன்னும் வெளியிடலை. அரசு அதில் வந்து ஒரு மறைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் யாருமே கொண்டாட மாட்டுறாங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி இதை செலவு வச்சிருக்கிறாரு, அது என்ன அரசியல் நோக்கத்துக்கு கூட வச்சிருக்கலாம், நம்ம அதில் வந்து நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உண்மை வரலாறை வந்து பேசி அவரை தூக்கி பிடிக்க காங்கிரஸும் தயாராக இல்லை, பாஜகவும் தயாராக இல்லை, ஆர்எஸ்எஸும் தயாராக இல்லை. அவரை வந்து பயன்படுத்துகிறாங்க, அவங்க அவ்வளோதான் அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அவர் இன்னும் முழுமூச்சா யாரும் தூக்கி பிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு தேவரையா இருந்த வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ முக்குலத்தூர் சமுதாயமே மறந்து போச்சு. அவரை போஸ்ன்னு பேர் வச்சா மட்டும் போதாது, அவர் வரலாறையும் தூக்கி பிடிக்கணும். அவர் எதற்காக நின்றார், அவர் எந்த கருத்தியலுக்காக நின்றார், இடதுசாரி ஒரு முற்போக்கு பொது உடைமை சமுதாயத்தை உருவாக்கும்னு நினைச்சார், அந்த கருத்தியலை தூக்கி பிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இடதுசாரி கம்யூனிஸ்ட் பொது உடைமை கருத்தியல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சார் சுபாஷ் சந்திர போஸ். ஜாதி மதம் இருக்கக்கூடாது, ஜாதி மத வெறி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். அது ரொம்ப விருப்பம். அப்புறம் வந்து ஊழல் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சார். ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாகும் நினைச்சார் சுபாஷ் சந்திர போஸ். அதை தூக்கி பிடிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் இறப்பு என்பது நான் என்னால் ஏற்றுக்க முடியாது, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா 1949 சுபாஷ் சந்திர போஸ் வீட்டுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா போறாரு, எங்க பெங்கால் போறாரு. அப்போ சுபாஷ் சந்திர போஸோட உறவினர் வந்து ஒரு மேப்பை கொடுக்குறாரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. இது தேவரையா வந்து பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணுது 1949. அப்போ என்ன சொல்றாருன்னா, தேவரையா சொன்னதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த மேப்பை வாங்கிட்டு அந்த மேப்பில் சொல்லியிருக்க வழியில் இமயமலை வழியா நம்ம இந்திய எல்லையை கடந்து சைனாவுக்கு போறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா காட்டு பாதையில் நடந்து போறாரு. நடந்த சம்பவம் தேவரையா சொன்னது. அப்போ நடந்து போய் அங்கே போய் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த மேப், அவர் குடும்பத்தினர் கொடுத்த மேப்பை வச்சு போய் அங்கே போய் சுபாஷ் சந்திர போஸை பார்க்குறாரு. அப்போ ஐஎன்ஏக்கு அவர் இன்னும் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு, படை திரட்டி. அப்போ மாசேதுங், சைனாவோட அதிபராக இருந்த மாசேதுங்கும் சுபாஷ் சந்திர போஸும் தேவரையாவும் சந்திக்கிறாங்க. சைனாவோட போராளியான மாசேதுங் சுபாஷ் சந்திர போஸும் தேவரையாவும் சந்திக்கிறாங்க. தேவரையா போய் சுபாஷ் சந்திர போஸை பார்த்துட்டு 2 வருடம் அங்கே இருக்கிறார். இருந்து அவர் வந்து வார பயிற்சி எடுத்துக்கிறார். சுபாஷ் சந்திர போஸ் வந்து மாசேதுங்கிட்ட சொல்லி பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி எடுத்துட்டு சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட இருந்து விடைபெற்று வர்றாரு தேவரையா. வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பேசினார்னா, நான் இந்தியாவை விட்டு சைனா போயிட்டு சைனாலேருந்து திரும்ப இந்தியாவுக்கு நான் நடைபயணமாகவே போயிட்டு வரேன், 2 வருஷம் கழிச்சு வர்றேன். என்னடா நீங்கள் வந்து நேஷனல் செக்யூரிட்டி வச்சிருக்கிறீங்க, என்னடா ஆர்மி வச்சிருக்கிறீங்க, நான் போகிறதுக்கும் எவனும் கண்டுக்கல, என்ன திரும்ப உள்ள வர்றப்பையும் என்ன எவனும் பிடிக்கல, இப்படிதான் இருந்தா இப்படிதான் இருக்கும், இதான் வந்து இந்திய ஒரு பாதுகாப்பு துறையோடைய லட்சணமா அப்படின்னு கேட்கிறாரு. பார்லிமெண்ட்ல கத்துறாரு. அப்போ பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் சுபாஷ் சந்திர போஸை பார்த்தேன் அப்படின்னு 1949 தேவரையா பதிவு பண்றாரு. 1963 55 வயசுல தேவரையா மரணம் அடைகிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, தஸ்கண்ட்ல வந்து லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் பிரதமர் மரணம் அடைஞ்சிருக்கும் போது அவரோட இறப்புக்கு சுபாஷ் சந்திர போஸ் வந்தாரு அப்படின்னு சொல்லி புகைப்படங்கள்லாம் பரவச்சு. அப்புறம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் இங்கிருந்து தப்பிச்சு யூரோப்ல போய் எங்கேயோ வாழ்ந்தார் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கூற்றுகள், இதெல்லாம் வந்து சான்றுகள் இருக்குது. அப்போ நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. சுபாஷ் சந்திர போஸ் பல நிகழ்ச்சிகளை போய் கலந்துக்கிட்டது, இன்டர்நேஷனலில் பல நிகழ்ச்சிகளை போய் கலந்து கொண்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இருந்தாரா மறைந்தாரா என்பதை விட அவர் கருத்தியல் எதற்காக நின்றான்றதான் இந்த நேர்காணல் முக்கியமாக சொல்ல வேண்டியது. தயவு செய்து சுபாஷ் சந்திர போஸை முக்குலத்தூர் சமுதாயமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, இல்லை அகில இந்திய அளவில் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, தயவு செய்து ஜாதிய மத இதுக்குள்ளே போய் அடக்காதீங்க. அவர் தயவு செய்து, அவர் ஒரு தேசிய தலைவர், தியாக தலைவர், மாபெரும் போராளி, ஒரு இராணுவ வீரர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பொது உடைமை சிந்தனையாளர், அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தையை நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன். அவர் ஒரு கம்யூனிஸ்ட். அவர் தயவுசெய்து வந்து மத சாதி இதை பூசாதீங்க. ஆர்எஸ்எஸ் பாஜகவையோ காங்கிரஸையோ அவர் ஏற்றுக்கிட்டவரே கிடையாது. அந்த சித்தாந்தத்தையும் அவர் ஏற்றுக்க மாட்டார்.
அவர் சோஷியலிஸ்ட் ஒரு பொது உடைமை சமுதாயத்தை ஏற்றுக்கொண்டவர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட், ஒரு இடதுசாரி அவர். அதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அவருடைய ஒரே அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதம். பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அடையாளம் என்பது தேசியவாதமும் ஆன்மீகமும். அவர் ஏற்றுக்கொண்ட தேசியவாதம் என்பது நேதாஜி வழி தேசியவாதம். யாரு? பசுமன் முத்துராமலிங்க தேவரையா ஏற்றுக்கொண்ட தேசியவாதம் என்பது மதவெறி, சாதிவெறி, ஹிந்துத்துவ தேசியவாதம் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய தேசியவாதம். அது மாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றுக்கொண்டது என்பது இந்திய இறையாண்மை, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், ஜாதி வெறி, மதவெறி அரசியலை கடந்து மனிதம் என்ற இடதுசாரி, ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு இடது முற்போக்கு சிந்தனையை கொண்ட தேசியவாதம் அப்படின்றத தயவுசெய்து புரிந்து கொள்ளணும். இதைத்தான் சுபாஷ் சந்திர போஸை பின்பற்றுபவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் வந்து அனிதா போஸ்ன்னு சொன்னாங்க. அனிதா போஸ், சுபாஷ் சந்திர போஸ் மகளே சொன்னாங்க. போன வருஷம் அவரோட நினைவு நாள் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி தயவுசெய்து ஜாதி வெறி, மதவெறி அரசியலுக்குள்ள எங்கள் அப்பாவை கொண்டு போய் வைக்காதீங்க, எங்கள் அப்பா அதெல்லாம் கடந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆகையால் வந்து சுபாஷ் சந்திர போஸ்க்கு வந்து அஞ்சலி செலுத்த விரும்புகிறவங்க நீங்கள் இந்தியன் நேஷனல் ஆர்மிலாம் போய் ஜாயின் பண்ண வேண்டாம், இந்த வேலையை பார்த்தாலே போதும். ஏன்னா அதனால் வந்து இடதுசாரி கருத்தியலை பரப்புவோம், பொது உடைமை சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம், ஜாதி வெறி, மதவெறி அரசியலை ஒழிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ சமதர்ம சமுதாயத்தை படைக்க நாம் வேலை செய்வோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதான் சுபாஷ் சந்திர போஸுடைய கனவு. அதனால் வந்து இதுதான். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தேசிய தலைவர்களை பற்றி பேசுவோம். நன்றி. நன்றி.